இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி. அதிசார பயிற்சின்னு அப்படின்னா ஒரு கிரகம் வேகமாக இன்னொரு கட்டத்துக்கு நகர்றது. அதிசாரம் 5ஆம் அதிபதி 9 மற்றும் 10ஆம் இடத்துல நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். வாக்குப்பளிதம் அதிகரிக்கும், பொருளாதார விருத்திகள் உண்டு, குடும்பத்தில் சந்தோஷங்கள் அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு. இப்போ கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணுறதா இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், அப்படி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு செலவு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. மருத்துவ செலவு, விரைய செலவுகள். இப்போ அதுக்கு ஒரு பரிகாரமாக விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி. அதிசார பயிற்சின்னு அப்படின்னா ஒரு கிரகம் வேகமாக இன்னொரு கட்டத்துக்கு நகர்றது. அதிசாரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ டபுள் ப்ரொமோஷன் எடுத்துக்கணும். ஒருத்தர் 100 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் தாண்டி ஸ்கில்டாக இருந்தால் அப்படி எப்படி இருக்கும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் கொடுக்கின்ற கிரகங்கள் மிக வலிமையாக இருக்கும், பலாபலன்கள் வேகமாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் வேகமாக இருக்கும், நெகட்டிவாக இருந்தாலும் அதுவும் வேகமாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் வேகமாக செயல்படுத்தணும், நெகட்டிவ் விட்டு விளைவிக்கணும். அதை பற்றி தெளிவாக பேசிடுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில கேள்விகள் போன செட் ஆஃப் வீடியோஸில் கேட்டதை அதோட பதில் இந்த ராசியில் இருக்கும். ரைட், இந்த ராசிக்கு முதல் நல்ல பலன், இந்த அதிசார பயிற்சி குரு பலன் உண்டு. ராசிக்கு குரு பார்வை உண்டு. 11 மற்றும் 9ஆம் வீட்டை குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருபலன் வந்தாலே மனசுக்கு சந்தோஷம், குறைகள் குறைகின்ற காலகட்டங்கள், விரயங்கள் குறைகின்ற காலகட்டங்கள், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த ராசிக்கு அதாங்க தேவை. சில காலங்களாக சின்ன சின்ன அவமானங்கள், நீங்கள் வளர்த்து விட்டவங்க மற்றவங்க குறை சொன்னது, அதை விட முக்கியமாக எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் இல்லாமல் கஷ்டப்பட்டது மீனம். நான் எப்போவே சொல்வேன், இந்த 40 to 45 ஒரு மீனத்துக்கு ஒரு சறுக்கல் இருக்கும். அதில் சறுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப இதாயிரும். அப்போ அந்த சறுக்கல் திருப்பி மீண்டு வர நிறைய வாய்ப்பு உண்டு. புதன் தசையோ புதன் புத்தியோ வருகின்ற ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த வயசில் இதாக இருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது புதன் நின்றதை பொறுத்த சொல்லணும். அப்போ நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நல்ல கிரகங்கள் தான் தீயதை அதிகமாக செய்யுங்க, இந்த கேந்திராதிபதி தோஷம். ரைட், இப்போ உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9 மற்றும் 10ஆம் இடத்துல நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். வாக்குப்பளிதம் அதிகரிக்கும், பொருளாதார விருத்திகள் உண்டு, குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கிற காலகட்டங்கள், நினச்சதை நிறைவேற்ற காலகட்டம் வந்தது. இந்த பலன் சில மாதங்கள் முன்னாடி சொல்ல முடியாது. நடப்புவாங்க நீங்கள் அப்படின்ட்டு இருப்பீங்க. இப்போவே உங்களுக்கு ஒரு சில நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும். பட் நடக்கும்போது ஆகும். சந்தோஷமான சூழ்நிலை, எதிர்பாராத வகையில் தன லாபங்கள், உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான காலகட்டம். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இல்லையா. எப்பவுமே இந்த ராசி தன் நிலை விட்டு பெரிய லெவலில் போகணுன்னா இறை வழிபாடோ, இந்த மீனராசி ஆன்மீக தொண்டோ, குழந்தைகள் சம்மந்தப்பட்டதோ, ஆசிரியர் மனப்பக்குவமோ இருந்தால் பெரிய லெவலில் வந்துடுவாங்க. இந்த ராசிக்கு எப்பவுமே ஆல்ரெடி நாலேஜபிள் ஜாஸ்தி. இப்போ குரு உச்சம் பெற்றிருக்கு. குரு உச்சம் பெறும்போது குழந்தைகள், கோயில் குளங்கள், ஆன்மீக சிந்தனைகள், மதிப்பு மரியாதைகள், லாபங்கள் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் பொதுவாக இந்த ராசிக்கு இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தப்பட்டது பயணிக்க எதுவுமே பண்ண வேண்டாம். திருப்பியும் சொல்கிறேன், இடம், வீடு, புதுசாக வண்டி வாங்குகிறேன், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இப்போ வேண்டாம். ஏன்னா ஒரு 4ஆம் அதிபதியான புதன் இப்போ ராசிக்கு பயணித்து உச்சம், அதாவது செவ்வாய் வீட்டுக்கு போவார், விருச்சகத்துக்கு மீண்டும் வக்ரம் வருவார். தன் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் காலகட்டத்தில் முடிவு டிசிஷன் இருக்காது. இந்த நேரத்தில் லோனை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. நிறைய பேர் வண்டி வாங்கிட்டு ஏன்டா வாங்கணும்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கவனமாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதிகமாக செலவு பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சொத்து சம்மந்தப்பட்டது மாறும். வேலையில் எப்படி இருக்கும், வேலையில் உங்கள் ராசிக்கு நல்ல ஸ்தானத்தில் நல்ல இடமா இருக்குங்க. செவ்வாய் உங்களுக்கு அதிகார பதவிகள் வருகின்ற காலகட்டங்கள். 6ஆம் அதிபதி நல்ல அதிகாரம் சம்மந்தப்பட்டது உண்டு. உங்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் வருவாங்க. நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் வந்து கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வருகிற காலகட்டமாக இருக்கும். அப்போ ஒரு நல்வாய்ப்பான காலகட்டங்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். சில காலமாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ராசிக்காரங்க அவ்வளோ வேலை செஞ்சாங்க, ஆனால் மதிப்பு மரியாதை இல்லை சார். சீமார் எடுத்து கூட்டாத அளவுக்கு சார், அந்தளவுக்கு ஒரு சிலர் நடந்தது. ஐடி கம்பெனி சொல்லிக்கலாம். அவ்வளோ சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லேயே திட்டுவாங்க, வேறு வழி இல்லை, கடன் வெளியே இருக்குது, வேலையை விட்டு போக முடியாது, கௌரவத்தை பார்த்து அந்தளவுக்கு இருந்தாங்க. இப்போ சூழ்நிலை அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு.
இப்போ கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணுறதா இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், அப்படி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ம சனி இருந்தது இல்லையா, இப்போ குரு பார்க்க சனியோட ஆதிக்கம் குறையுது. இப்போ லாபமும் மாறிடும். குருவும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கலேன், அது லாபமாயிரும். சம்பவிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் ராஜ கிரகங்கள். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும்னா, உலகத்தில் எவ்வளவோ கொரோனா டைம் வச்சுக்குவோம். அப்போ கொரோனா டைமில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது பணம் என்ற டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருந்தது. அது குருவாக இருக்கலாம். அதே காலகட்டத்தில் வேலையாட்கள் அதாவது இந்த துப்புரவு பணியாளர்களை வேலை செஞ்சுட்டே தான் இருந்தாங்க. இப்போ செவ்வாய், போலீஸ், ஆர்மி, அதிகாரம் அதெல்லாம் இருந்தால் அப்போ இதெல்லாம் ராஜகாரங்கள், இது எந்த சூழ்நிலை வந்தாலும் இருக்கும். ரைட். திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்குது. பேச்சுவார்த்தைகள் பேசலாம், உறுதி கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நானே தான் சொல்கிறேன். ஏன்னா 7ஆம் அதிபதி 9இல் மற்றும் 8ஆம் இடத்துக்கு வரும் சரியான தகவலாக இருக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் சரியாக இருக்காது. 1க்கு 2 முறை, ஏன் 3 முறை விசாரிக்க சொல்லியிருக்கேன் மீனராசிக்காரங்களுக்கு. சரி, அடுத்தது சார் பிஸ்னஸ் விஷயம் சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட A1 நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். பிஸ்னஸ்க்கு வேகமாக பயணிங்கள், அது உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். ரைட். அதுக்கு முன்னாடி என்னோடய இங்கிலீஷில் ஒரு மாடர்ன் அஸ்ட்ராலஜி புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதியிருக்கு. அடிப்படை ஜோதிடத்தில் சூப்பராக இருக்குது. நிறைய புக்கு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டதில் படிக்கணும், தமிழ் சரியாக புரியல அப்படின்னா இந்த புக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒரு ராசிக்கு 3-8 சப்ஜெக்ட்டுக்கு வரும். 3-8 பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் 8ஆம் இடம் சுக்கிரனாக வரங்கனால பொதுவாக இந்த பண செக்லீஃபு இஎம்ஐ டிரான்சாக்ஷன் எப்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி. பொதுவாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாத ராசி இருந்தாங்க. அண்டை வீட்டாரிடம், இப்போ இந்த ராசிக்கு அண்டை வீட்டாரிடம் உங்கள் உண்மையான சீக்கிரம் சொல்ல வேண்டாம். என்றைக்குமே இது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அதான் எப்போவுமே இந்த இடம் அவங்களுக்கு இப்போ வீடு இடம் வேணான்ட்டேன். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறது, அவங்க ஒரு பெரிய லெவலில் வர்றது. மாணவர்கள் தான் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுறேன், ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், நல்லாயிருக்கு, அதை முயற்சி பண்ணலாம். கையில் காசு இப்போ வச்சுக்க வேண்டாம், அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுங்க. ஒரு நகையாக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் டெபாசிட்டாக போட்டுருங்க. கையில் காசு வைத்தால் விரயம் ஆகும். ஆல்ரெடி மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. மருத்துவ செலவு, விரைய செலவுகள். இப்போ அதுக்கு ஒரு பரிகாரமாக நான் இந்த ராசிக்கு கொடுக்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. யானை உள்ள கோயில், நல்லா பாருங்கள், யானை உள்ள கோயிலில் ஒரு திங்கட்கிழமை என்று சென்று வழிபாடு செய்து வரும் பொழுது விரைய செலவுகள் வெகுவாக குறைகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போயிட்டு வாங்க. 2வது, முருகர் சம்மந்தப்பட்டது. முருகர் அருள் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. முருகர் தான் உங்களுக்கு. இப்போ முருகனோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக ப்ராசஸ் பண்ணிக்கங்க, நிச்சயமாக இருக்கும். எப்பவுமே இந்த ராசிக்காரங்களுக்கு புதன் தசையோ புதன் புத்தியோ அந்தரமோ வருகின்ற காலகட்டத்தில் கவனமாக செயல்பட வேண்டியது. இப்போ முக்கியமாக நல்ல விஷயத்தை பேசுவோம். ஹெல்த் வைஸில் இப்போ தாங்க இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுங்க. ஹெல்த்து எந்த தொந்தரவு எல்லாம் வெளியே வந்து நல்லபடியாக வருகின்ற காலகட்டங்கள். ஜாதகம் தசாபுத்திகள் லிங்க் ஒன்று சூப்பராக மேலே தூக்கிட்டு போயிடும். சரி, முக்கியமாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ ஹெல்த்தில் நிறைய பேர் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது க்யூர் ஆகிட்டு வருது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது க்யூர் ஆகுது, நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் வர்றது, சின்ன பரிகாரம் பண்ணி மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஈவன் கேன்சர் சம்மந்தப்பட்ட இருக்கா இல்லையான்னு குழப்பங்கள் நிறைய பேருக்கு அவங்களுக்கே க்யூர் ஆகிற காலகட்டமாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது கோச்சார பலன். தசாபத்தியும் ஜாதகம் லிங்க் பண்ணும்போது துல்லியமாக இருக்கும். அப்படின்னு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரமாக மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லியிருக்கேன். இன்னொரு பரிகாரம் நிச்சயமாக இப்பொழுது தேவை. சுவாமிமலை, தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்கிறேன். சுவாமிமலைக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். வாழ்வில் வெளிச்சம், வெற்றி ஏற்படுகிற காலகட்டங்கள். ஆக இந்த குரு அதிசார பயிற்சி கிட்டத்தட்ட 48 நாள் இருக்கும்போது நல்ல பலனை அள்ளி கொடுக்க போது, கெட்ட பலன் விலை நின்றுக்கும். இதுதான் உங்களுக்கு பலாபலன்கள். ரைட். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.